السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கியல் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் கேட்காமலேயே தன்னை அறிவதற்காக வேண்டியும் தன்னை விளங்குவதற்காக வேண்டியும் ஒரு காமிலான ஷேഖுடைய தாமனை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கடைசி கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் குறிப்பெடுப்பாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதாவும் அந்த சிருஷ்டியில் ஐனாக இருந்து அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள். இப்போ நம்ம பயான் கேட்குறோம், கை எழுதுது, காது கேட்குது, ஆனால் கல்பு சும்மா தான் இருக்குது. நம்ம ஷேഖ்மார்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உன் கல்பு 24 மணி நேரமும் அல்லாஹுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். உன்னுடைய உடல் உறுப்பு இந்த உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உன் கண்ணு பார்க்குது. நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், நான் என்ன பேசுகிறேங்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்புறம் அதை குறிப்பெடுக்கிறதுக்காக பேனாவை பிடித்து உங்களுடைய கரங்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறது என்றாலும், இந்த எல்லா உறுப்புகளும் ஒரு வேலையில் இருந்தாலும் உங்களுடைய கல்பு ஒரே வேலையில் தான் இருக்கணும். அது அல்லாஹுடன் தொடர்பு ஜாயிண்ட்லேயே இருக்கணும். அல்லாஹ் நீ தான் என்னை எழுத வைக்கிற, நீ தான் என்னை பார்க்க வைக்கிற, நீ தான் என்னை கேட்க வைக்கிற, நீ தான் நீ உட்கார வச்சுட்ருக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய கல்பை நீ அல்லாஹுடன் சம்பந்தப்படுத்தி கொண்டே இரு. அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தாத ஒரு நேரத்தையும் இந்த ஒரு நாளில் நீ விட்டு விடாது. எந்த அளவுன்னு சொன்னால், உஸ்தாத் சொல்லி காட்டுவாங்க, ஒரு வழிமார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் அவருடைய 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அல்லாஹுடன் தன்னுடைய நேரத்தை தொடர்புபடுத்தினார், அல்லாஹுவை தன்னுடைய வாழ்க்கையை நினைத்தார் என்று சொன்னால், அவர் அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வழியில்லா வாழ்ந்துட்டார். 2 மணி நேரம் அல்லாஹுடன் தொடர்புபடுத்தி வாழ்ந்தார்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அல்லாஹுவின் இறைநேசராக அவர் வாழ்ந்தார். இல்லை 6 மணி நேரம் என்று சொன்னால் 6 மணி நேரம் இறைநேசராக வழியில்லாக வாழ்ந்திருக்கிறார். 12 மணி நேரம் என்று சொன்னால் 12 மணி நேரம் வழியில்லாக வாழ்ந்திருக்கிறார். அப்போ நம்ம ஷேഖ்மார் எப்படி காட்டி கொடுத்துட்டாங்க, நீ அல்லாஹோட ஒரு நேரத்தை 24 மணி நேரம் தொடர்படுத்தி கொண்டே 24/7, 24 மணி நேரமும் 7 கிழமைகளும் 12 மாதங்களும் எல்லா நேரங்களிலேயும் உன்னுடைய கல்பை அல்லாஹுடைய தொடர்பை விட்டு நீ என்றும் அகற்றி விடாதே என்பதாக நம்முடைய ஷேഖமாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது வெறும் வாயளவில் மட்டும் சொல்லலை, எப்படி நீ செஞ்சால் அல்லாஹுவை நீ அறிந்து கொள்வாய், அல்லாஹோடு உன் கல்வி எப்படி தொடர்புப்படும் என்பதையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க ஷேഖ்மார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, பெரும் பெரும் உலமாக்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுகையில கொடுக்காத அந்த லஸ்ஸத்தை, மஅியத்தை, இதராக்கை அல்லாஹு தஆலா நம்மை போன்ற பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா வாக்கியங்களை கொடுத்துட்டாமா அப்படின்ட்டு நூறாயிரம் சொல்லுவாங்க, சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ நம்மை போன்ற பாவிகளுக்கு நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நமக்கு ஷேഖ்மா காட்டி கொடுத்துட்டாங்க. சக்கா ஒரு பயானை சொல்லி காட்டுவாங்க, நமக்கு கிடைத்த நிஅமத்திலேயே ஈமானுக்கு அடுத்தபடியாக
மிகப்பெரிய நாமத்தாக கருதுவது என்னன்னு சொன்னால் நமக்கு ஷேகுமார்கள் கிடைத்தது தான். ஈமானுக்கு அடுத்த சஹாபாக்களுடைய ஒவ்வொரு பழக்கம் அப்படிதான் இருக்கும். எனக்கு ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு நாமத்து இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாமத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சில ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முரிதமர்கள் சொல்லுவாங்க, எனக்கு கிடைத்த ஈமானுக்கு பிறகு மிகப்பெரிய நாமத்தாக நான் எதை கருதுகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு என்னுடைய ஷேக கிடைச்சது தான் அப்படின்னு. ஏன் அது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா என்று பார்த்தால், அந்த ஈமானுடைய வசன் ஷேகை கொண்டு தான் நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் நம்முடன் எப்படி இருக்கிறான், அல்லாஹ் என்றால் யார், அபுத் என்றால் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டது அல்லாஹு தஆலா ஷேகை கொண்டு தான் நமக்கு அறிய வைத்திருக்கிறான். அது வரைக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எத்தகைய சக்தியுடையவன் என்பதை நம்ம அறியலை. அல்லாஹ் சக்கா சொல்லி காட்டுவாங்க, நம்மளுடைய ஈமான் இருக்குதுமா அது ஆமாம் ஈமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறானாம், அவன் ரசூலை அனுப்பி வைத்தானாம், ரசூலுக்கு வேதத்தை கொடுத்தானாம், அந்த ரசூலுடைய உம்மத்து தான் நாமாம். எனவே அல்லாஹை நாம் வணங்க வேண்டுமாம். எனவே நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டுமாப்பா. அதனால் கரெக்டாக தொழுக போயிருங்க. அல்லாஹ் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அணுவத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யறான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கே இல்லை. அல்லாஹ் தான் எல்லா நேரங்களிலேயும் ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலேயும் திடலிலேயும் உன்னை சுமந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் தான். அணுவத்தனை காரியங்களுக்கும் அவனுடைய சக்தியை கொண்டுதான் நீ செயல்படுகிறாய் என்ற அந்த உணர்ச்சி உன்னிடத்தில் இல்லை. வெறும் வாயளவில் வெளிரங்கத்தில் அல்லாவுக்கு நான் அமல் செஞ்சுட்டேன், அல்லாவுக்கு நான் தொழுதுட்டேன், அல்லாவுக்காக நான் நோன்பு வச்சுட்டேன், அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுத்தேன், அல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு செஞ்சேன் அப்படின்ட்டு நீ சொன்னாலும் எல்லாத்துக்கும் நீ அதில் பங்கு தேடுற, எல்லாத்துக்கும் நீ அதில் பங்கு தேட தான் செய்கிற. 5 நேரம் தொழுதுட்டா போதும், அப்படியே மிதப்பாரு, என்னது நான் தான் இவ்வளோ ஊர்லேயே பெரிய தொழுகையாளி. சக்கா சொல்லி காட்டுவாங்கல்ல, இவன் கையேந்துவானா, கையேந்திரானே பக்கத்தில் யாரெல்லாம் கார் வேணும் யாரெல்லாம் கையேந்தி கேட்பான், அப்படியே எட்டி பார்ப்பான்ப்பா. பக்கத்து வீட்டில் கார் வந்துருச்சா, வாசப்படியில் கார் வந்துருச்சா எட்டி பார்ப்பான். என்னமோ இவன் தான் ஊர்லேயே பெரிய வலியுள்ள மாதிரியும். அந்த மாதிரி அப்போ தான் எந்த அமலை செய்கிறானோ அந்த அமலுக்கான பெருமைக்கான பங்கை அவன் எதிர்பார்க்குறான். நம்ம தினம் தொழுதுட்டோம், அப்போ அதுக்கான பெருமை எனக்கு வேணும். நான் 30 நாள் சரியான முறை நோன்பு வச்சுட்டேன், அது இல்லாமல் அல்லாஹுக்கு நிறையா நஃபிலான நோன்பு நான் வைக்கிறேன், அப்போ அதுக்கான சில பங்குகள் எனக்கு வேணும். ஜக்காத்து கொடுத்துட்டேன், அல்லாஹ் எதை செய்ய சொன்னால் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், இப்போ அவன் செய்ய சொன்னதை செஞ்சேன்ல, அதனால் அதுக்கான சில பங்கு அல்லாஹ் எனக்கு தர வேண்டியது இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு தான் செய்த அமலுக்கு தானே பங்கு கேட்கக்கூடிய அந்த இழிவு நிலையில் நாம் இருந்தோம். அவ்வளோதான் நம்ம அல்லாஹ் விளங்கி வச்சுருந்தோம். நம்முடைய ஷேகுமார்கள் நம்மளிடத்தில் ஷேகுமார்களுடைய தாமன் நாம் பிடிப்பதற்கு முன்பு அல்லாஹ்வை எப்படி அவனை விளங்க வேண்டுமோ அப்படி நாம் விளங்கவே இல்லை. ரொம்ப மட்டமான நிலையை தான் அல்லாஹ் நாம் விளங்கி வச்சுருந்தோம். அல்லாஹ்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்கானா, அவன்லாம் நம்மளை பார்க்க போகிறானா, ஏதோ கிளாஸ் டீச்சர்லாம் போர்டில் ஏதோ எழுதி போடுற பின்னாடி பசங்க சேட்டை பண்ணுவானுங்க. அது மாதிரி அல்லாஹ் பார்க்காதப்ப நம்ம இந்த சேட்டில் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் பார்க்காதப்ப சேட்டெலாம் செஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு கிளாஸ்க்கு 60 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், அந்த 60 பேர்த்த ஒரு டீச்சராக சமாளிக்க முடியாது. ஒரு ஸ்கூலுக்கு கரெக்டாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னன்னு சொன்னால் 30 பேர் 25 பேர் தான் ஒரு கிளாஸ்க்கு இருக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஆனால் எல்லா ஸ்கூல்லும் 60 பேர் 50 பேர் இருப்பாங்க. டீச்சரால் சமாளிக்க முடியாது. ஒரு போர்டில் திரும்பி எழுதலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தா இவனுங்க ஆட்டம் தாங்க முடியாது, திரும்ப அமைதியாகிடுவாங்க. எவன்டா செஞ்சீங்க, எவனுமே கை தூக்க மாட்டானுங்க, எவனையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே எல்லாம் கரெக்டாக நான் தான் செய்தேவி மாதிரியும் மற்றவங்க தான் மூதேவி மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படியே சார் எனக்கும் அது தெரியாது மிஸ், நல்லா அது பண்ணவே இல்லை சார் அப்படின்வாங்க. பார்த்தா அவன் தான் பெரிய சைத்தானா இருப்பான். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது 60 பேர் இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு மிஸ்ஸாலேயோ ஒரு சாராலேயோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் எல்லாம் ஒருத்தன் தானே, அவன் அசரனா பார்த்து நான் ஏதாவது பாவம் செஞ்சுக்கலாம். அதான் என்னோட நம்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கோம், அல்லாஹ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மால் இருக்குதுப்பா, ஒரு மால் இருக்குது.
அந்த மாலில் சுற்றி திருடக்கூடாது, அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சிசிடிவி கேமரா எல்லா பக்கம் பொருத்தி வைப்பாங்க தானே. எல்லா பக்கம் பொருத்தி வைப்பாங்க தானேப்பா. எதுக்கு வைக்கிறாங்க? ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு நடந்தால் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வைக்கிறாங்க. சரி, ஒரு மாலில் ஒரு 500 சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு 500 சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு மால், பெரிய மால், அதில் 500 சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த 500 சிசிடிவி கேமராவுக்கு அதை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாலுக்கு எத்தனை பேர் நியமிச்சிருப்பாங்க? அந்த 500 சிசிடிவி கேமரா ஒவ்வொரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த ரூம் ஃபுல் அந்த மொத்த சவுறு வந்து என்ன ஸ்க்ரீனாலே நப்பியிருப்பாங்க. எல்லா பக்கமும் ஒரு கேமரா போய்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். 500 ஸ்க்ரீன் இருக்குது, 500 சிசிடிவி கேமரா போட்டாங்க. இந்த 500 ஸ்க்ரீனை கவனிக்கிறதுக்கு எத்தனை பேர் போடுவாங்க? எத்தனை பேர் போடுவாங்க? மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் போடுவாங்களா? ஒரு 5 பேர் போடுவாங்க. இந்த 5 பேர்த்தார இந்த 500 சிசிடிவி கேமரா பார்க்க முடியுமா? கவனிச்சுக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. சரி, அப்போ எத்தனை பேர் தேவைப்படும்? ஒரு 500 சிசிடிவி கேமரா பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? 500 பேர் தேவைப்படும். நான் அந்த நபர்கிட்ட அப்படி தான் கேட்டேன். ஒரு மாலில் 500 சிசிடிவி கேமரா இருக்குப்பா, 500 ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க. அந்த 500 சிசிடிவி கேமரா போட்டு அதை பார்க்குறதுக்கு எத்தனை பேருப்பா தேவைப்படும் கேட்டேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒரு 500 பேர் தேவைப்படுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 500 பேர் இல்லைப்பா, 1000 பேர் தேவைப்படுங்க. எத்தனை பேர் தேவைப்படும்? 1000 பேர் தேவைப்படும். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருப்பான், அவன் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கலாம். அவனுக்கு சாப்பாடு இருக்குது, அவனும் பசிக்கு சாப்பிடணும், அவனுக்கு மலம் ஜலம் தேவை இருக்குது, குளிக்கிற தேவை இருக்குது, குடும்ப குட்டிக்கு இருக்குது, லீவ் போடணும். அப்படி கவனிச்சா வச்சுக்கவேன், ஒரு ஸ்க்ரீனுக்கு 3 பேர் தேவை. ஒரு ஸ்க்ரீனுக்கு அப்போ 500 சிசிடிவி கேமராவை கவனிக்கிறதுக்கு, சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் தேவை? 1500 பேர் தேவை. தேவையா இல்லையா? தேவை தான். அப்போ தான் ஏதாவது நடந்துச்சுன்னா பார்க்க முடியும், செய்ய முடியும். இதை நடந்துச்சுன்னா வந்து சடனாக வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது இது இங்கே உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 800 கோடி பேர். சரி, மலக்குமார்கள்லாம் வந்து நம்ம வந்து சிசிடிவி கேமரா வச்சுக்கலாம். மலக்குமார்கள்லாம் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா மலக்குமார்களும் என்ன நடக்குதோ அதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. மறுமையில் தான் தண்டனை கிடைக்கும். மறுமையில் தான். இப்போலாம் அல்லாஹ் பார்க்க டைம் இருக்குமா? 800 கோடி பேர் செய்கிறது. ஒருத்தன் செய்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்து முடித்தாலே ஒருத்தன் 60 வருஷம் செய்கிறான். அதை பார்த்து முடிக்கிறதுக்கு 60 வருஷம் ஆகி போயிடும். அவனை பாதுகாக்கிறதுக்குள்ள நான் தான் செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நாம் அவ்வளவு மட்டமான முறையில், அல்லாஹ்வுடைய அகமியத்தை தெரியாமல், அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமான உயர்ந்தவன், அவன் எல்லாத்திற்கும் சக்தி படைத்தவன் என்பது அது எந்த அளவுக்கு அவன் சக்தி படைத்தவன் தெரியல. அவன் சக்தி படைத்தவன் தாங்க, அல்லாஹ் உயர்ந்தவன் தான், வஹுவல் காதிர், அவன் சக்தி படைச்சவன் தான். ஆனால் எந்த சக்தி படைச்சவன், எந்த அளவுக்கு அவன் உயர்ந்தவன்? இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கிறான் என்று சொல்றான். எந்த அளவுக்கு சூழ்ந்து அறிந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் அறியலை. வெறும் வாசகம் அளவிலே மட்டும்தான் அறிந்து வைத்திருந்தோம். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சூழ்ந்து அறிந்து வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம வெறும் வாசகம் அளவில் தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான் அது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருந்தோம். வெறும் அறிந்திருந்தோம், ஆனால் அதை உணரவில்லை. அறிந்திருந்தோம், அதை உணராமல் இருந்தோம். அப்போ ஒரு 500 சிசிடிவி கேமரா பார்க்கறதுக்கு 1500 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ 800 கோடி பேக்கிறது, 800 கோடி பேர் நபர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, இவங்கள பார்க்கறதுக்கு ஒரு அல்ல அப்படி பார்த்தோம். அதனால தான் அல்ல மறுமையை ஒன்று வச்சு, அந்த மறுமையில் ஒவ்வொரு சிசிடிவி கேமரா ஒவ்வொரு மலக்குமார்களும் வருவாங்க, வந்து எல்லாம் இப்படி அநியாயம் பண்ணாங்க, எல்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் இவ்வளோ தான் நம்ம அறிந்து வைத்திருந்தது. மனுஷன் அப்படி தான். இந்த மனுஷனுடைய எண்ணம் என்பது, அவன் எதை பார்க்குறானோ, யாருடன் அவன் உறவாடுகிறானோ அந்த அளவு தான் அவனுடைய அறிவு என்பது பிரதிபலிக்கும். அதுக்கு மேலே அவனுடைய அறிவு போகாது. அதுக்கு மேலே அவனோட அறிவு நம்மளுடைய எந்த அளவு அவனுடைய அவனுடைய நடைமுறைகள் இருக்குதோ, அவனை சொத்து வட்டாரத்தில் எந்த அளவு அவனுடைய இல்மு இருக்குதோ, அந்த இல்மில் வந்து அவன் செயல்பாடு இருக்கும். அதை தாண்டி செயல்படாது. அதான் சிரிப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாடு இருந்துச்சாம்ப்பா. அந்த நாட்டில் அரசர் எல்லாம் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான். வந்து அந்த நாட்டை சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கிறான். வந்தால் அந்த நாட்டில் பூண்டே இல்லை. அந்த நாட்டில் பூண்டு இல்லை. இந்த நாட்டில் பூண்டு இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க பூண்டு தான் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. பூண்டு இல்லையா? இல்லை பூண்டுன்னு சொல்லுங்க, என்னங்க பூண்டுன்னு என்னங்க அப்படின்னா,
இந்த பூண்டில் இருந்தீங்க, ஆஹா இது நல்ல மார்க்கெட்டாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம பூண்டு என்ன ரேட்டுக்குன்னா என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி அவன் நாட்டுக்கே போயிட்டான். போய் மூட்டையாக பூண்டு கட்டுறான். அவன் நாட்டில் ரேட்டு கம்மி தான், பூண்டு சீப்பு, ஃபுல்லாக மூட்டையாக பூண்டு கட்டுறான். பூண்டை கட்டி மாடு வண்டியில் எத்தனை ஒரு 100-150 மாட்டு வண்டியில் ஏற்றுறான். எல்லாத்தையும் ஏற்றி நேராக கொண்டு வரோம், ராஜா கிட்ட கொண்டு வரோம். கொண்டு வந்து இந்த மாதிரி இதுதான் ராஜா புதிய ஒரு படைப்பு, இறைவன் படைத்ததில் ஒரு புதிய படைப்பை இறைவன் நம்ம கொடுத்துருக்கணும், இது பேர் தான் பூண்டு. இந்த பூண்டுனால பல வகையான நன்மைகள் இருக்குது, மலச்சிக்கல், அந்த கேஸு, இது மாதிரி எல்லாத்துக்குமே பூண்டு யூஸ் பண்ணலாம், நல்லா உடல் சக்திக்கு பூண்டு நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பூண்டை நல்லா ராஜாக்கிட்ட வந்து ஹைப் ஏற்றி வரலாம். ராஜாவும் அதெல்லாம் கேட்டுட்டு, அது அப்படியா அது நம்மளுடைய ஆயுர்வேத டீம் இருக்கும்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் லேபில் ரிசர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாங்க ராஜா, இதெல்லாம் கரெக்டாக தான் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லையப்பா புதிய ஒரு நல்ல விஷயத்த, நல்ல வஸ்துவை நீ என்ன பண்ணியிருக்கேங்க கொண்டு வந்திருக்கிறேன், மக்கள்கிட்ட இதெல்லாம் விற்கலாம் அப்படின்ற பர்மிஷன் வாங்கிறாரு. வாங்கினா சரியான லாபம், பயங்கரமான லாபம். அது பயங்கரமான லாபம். ஏன்னா இப்போ தான் இங்கே பூண்டு டிமாண்டாக இருக்குது, அவன் வைக்கிறது தான் ரேட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு சாதா காய்கறி 1 கிலோ 50 ரூபானா பூண்டு மட்டும் 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னடா என்ன ரேட்டு போதும், அது பாட்டுக்கு விற்றுட்டு இருக்குது பூண்டு. அப்புறம் வந்து எல்லாம் விற்று முடிச்சுட்டு வந்து ராஜா கிட்ட, ராஜா நான் கொண்டு வந்த எல்லா பூண்டையும் நான் விற்றுட்டேன், நான் போயிட்டு வரேன், விடைபெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ப்பா, எங்கள் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு நல்ல ஒரு வஸ்துவை நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, எங்களுக்கு யாருமே படிச்சிருக்கிற, இதனால் வந்து இவ்வளோ எல்லாம் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணலாம், உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேணும் கேளு. நம்மளா கேட்டால் என்ன பண்ணிடுவோம், கம்மியாக கேட்டுருவோம். ராஜா உங்கள் அந்தஸ்துக்கு நீங்கள் கொடுங்குறாங்க, உங்களுக்கு எது பிரியமாக இருக்கோ அதை கொடுங்க, உங்களுக்கு எது பிரியப்படுறீங்களோ நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு. ராஜா வந்து எப்படி கேட்டாப்லையே, அப்போ நம்ம அந்தஸ்துக்கு நம்ம கொடுத்தானுமே அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்கத்தை நல்லா நொப்பி போட்டு நல்லா பேக் பண்ணி, எப்பா அவங்க வண்டியில் ஏற்றிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்கத்தை நொப்பி அந்த பூண்டுக்காரரை என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சுட்டாங்க. பூண்டுக்காரர் நேராக தான் ஒரு நாட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னப்பா இது, பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளேயே பணக்காரன் ஆகிட்டு எப்படிப்பா அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போனேன், அங்கே பூண்டே இல்லைப்பா, செம்ம டிமாண்டாக இருந்துச்சு, சரியான லாபம், எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக விற்று தள்ளினேன். கடைசியாக ராஜா கிட்டே போனேன். ராஜாவை வந்து என்ன வேணும்னு கேட்டுனாங்க. ராஜா உங்களுக்கு எது விருப்பம் அதை கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு மூட்டை தங்கத்தை ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று இவருக்கு ஆசை பற்றிக்கிச்சு. ஆஹா நாமளும் அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதனால் அதே நாட்டுக்கு திரும்பி போகிறாரு. வேறு என்ன இந்த நாட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தா, அந்த நாட்டில் வெங்காயமும் இல்லை. அந்த நாட்டில் என்னவும் இல்லை, வெங்காயமும் இல்லை. என்னடா இது வெங்காயம் இல்லையா, நல்ல ஒரு ஐடியா போச்சு அப்படின்னு சொல்லி நான் வெங்காயத்தை கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வெங்காயத்தை கட்டுறாரு. இவரும் அதே 150 மூட்டை வெங்காயம் ஃபுல்லாக கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாரு. எல்லா வெங்காயத்தையும் ராஜாக்கிட்ட கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து, ராஜா இந்த மாதிரி இது ஒரு புது வஸ்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ராஜா, இது பேர் வெங்காயம், இதனால் அவ்வளவு இதை தாளிச்சுட்டு எந்த சாப்பாடு சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ராஜா. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு விஷ முறிவுக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வெங்காயங்களை அப்படின்னு. அப்படியா, எங்கே மெடிக்கல் டீம் எங்கே அப்படின்னு மெடிக்கல் டீம் செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஆமாம் ராஜா, இது வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதுக்கெல்லாம் உள்ளே எல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோடனே, சரி இப்போ அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பர்மிஷன் கிராண்டட், நீங்கள் போய் எல்லா பக்கம் விற்றுட்டு வாங்க அப்படியே எல்லா பக்கம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாரும் வெங்காயத்தை வாங்கி போனாங்கிறாங்க. அதே மாதிரி ரேட்டுக்கு போகுது, சூப்பராக போகுது. எல்லா வெங்காயத்தையும் விற்று முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நேராக ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வெங்காயத்தையும் என்ன பண்ணி வச்சுனாங்க, விற்றுட்டோம், விற்று முடிச்சாச்சு, நான் கிளம்பட்டுமா ராஜா அப்படின்னோடனே, எங்கள் நாட்டுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளவு செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னா. சரி சரி, இப்போ தான் நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அந்த நேரத்துக்கு வந்தாச்சு, இப்போ நம்ம ராஜா கிட்டே விட்டுறலாம். ராஜா உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் கொடுங்க ராஜா, உங்களுக்கு எது பிரியமோ அதே நீங்கள் கொடுத்துருங்க ராஜா அப்படின்னு கேட்டாங்க. இவர் பேக் பண்ணுங்க பார்த்தா அப்படின்னோடனே அவங்க பேக் பண்ணி மூட்டை ஏற்றிட்டாங்க. இப்போ 1 கிலோ ஃபுல்லாக தங்க நப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே அவர் சந்தோஷமாக வராரு.
அவர் நாட்டுக்கு போய் திறந்து பார்த்தா ஒரு மூட்டை ஃபுல்லாக பூண்டு இருக்குது. ஒரு மூட்டை ஃபுல்லாக பூண்டு இருக்குது. என்னடா பூண்டு இருக்குன்னு பார்த்தா இப்போ அந்த ராஜாக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு விருப்பமானது கொடுங்க ராஜா தான் கேட்டாங்க. அவருக்கு தங்கத்தை விட எது விருப்பமாக போச்சு, இப்போ பூண்டு விருப்பமாக போச்சு. அதனால ராஜா உங்களுக்கு விருப்பமானது கொடுக்குதா ராஜானவனே அவர் மூட்டை ஃபுல்லாக என்ன பண்ணி கொடுத்துட்டாரு, பூண்டை கொடுத்துட்டாரு. புரியுதா சொல்றது? அப்போ அது மாதிரி அந்த நபருக்கு எது விருப்பமாக இருந்துச்சு, பூண்டு விருப்பமாக இருந்துச்சு. தங்கத்தை விட அவர் பூண்டு விருப்பமாக போனதால பூண்டை கட்டி கொடுத்துட்டார். அவ்வளோதான் அவருக்கு அறிவு. அது மாதிரி நாம் அல்லாஹ்வை எந்த அளவு நம்முடைய அறிவிற்கு, நம்முடைய சாதாரண நடைமுறையில் மக்கள் எல்லாம் எப்படி புலகிறாங்களோ, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அவர் தான் அல்லாஹ் இருப்பான். நல்லா எவ்வளோ நம்ம செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அல்லாஹ் நிறைய வேலை இருக்கும்ல, அதான் செஞ்சுட்டு இருப்பான்ல. அது நம்மளே எப்படி கவனிச்சுட்டு இருந்தால் 800 கோடி பேர்த்தில் நம்ம ஒருத்தனை மட்டும் தனியாக கவனிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் 10 11 சேர்ந்து கலந்து அப்படி போயிடும், தப்பிச்சு போயிடலாம். கூட்டத்தோட கோவிந்த விட்டு அப்படியே நம்ம சொக்கத்தை இடிச்சுட்டு உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான், அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வை நாம் பரிபூர்ணமாக அறிவதற்கு நாம் என்றும் முயற்சியும் செய்யவில்லை, அதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ நம்முடைய ஷேகுமார்கள் என்ன செஞ்சு கொடுத்தாங்க, அல்லாஹ் உன்னை சூழ்ந்து அறிந்திருக்கிறான். நீ ஒரு இந்த உலகத்தில் ஒரு இலை இந்த உலகத்திலிருந்து கீழே விழுகிறது என்று சொன்னால், மரத்திலிருந்து அது கீழே விழுகிறது என்று சொன்னால் அந்த இலை அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுகாது என்று நாயகம் சார் சொன்னாங்க. ஓகம்மா காலேஜ். அப்போ அல்லாஹு தாலா அந்த அளவு உன்னுடைய எல்லா அங்க அசைவுகளையும் அறிந்திருக்கிற. எந்த அளவு நீ பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்காக வேண்டி உன்னுடைய கால்களை நடக்க வைக்கிறாயே, அந்த நடக்கிறதுக்கும் கூவத்தலை தான் கொடுக்குறான். நீ பாவத்தை செய்வதற்காக அந்த பாவத்தை பார்க்கிறாயே, அந்த பார்க்கும் பொழுது உன்னுடைய பசாரத்திரை தான் கொடுக்குறான். ஒரு பாவமான ஒரு செய்தியை என்னுடைய காதில் கேட்கிறாயே, யாரை பற்றியோ புறம் பேசுவதற்காக வேண்டியோ அல்லது ஏதாவது ஒரு சினிமா பாடலை, இந்த உலகத்துடைய இன்பத்தை லைப்பதற்காக ஏதாவது ஒரு பாடலை கேட்கிறாயே, அந்த பாடலை கேட்கும் பொழுது அது ஹராமான ஒரு அந்த சப்தம் உன்னுடைய காதுக்கு போதே, அந்த போறப்பையும் அல்லாஹ்வுத்தாலா உன்னுடைய சமாஅத்தை, உன்னுடைய செவிப்புலன் அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். நீ பாவம் செய்யும் பொழுதும் உன்னுடைய அங்க அசைவுகளை உனக்கு எல்லா இடத்திலையும் சக்தியை கொடுத்து அந்த அந்த பாவத்திலேயும் இன்பத்தை உணர வைப்போம். நல்லாதான் அந்த பாவத்திலேயும் இன்பத்தை உணர வைத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு அல்லாஹ் தஆலா கருணையாலாம் இருக்காமா சொல்லி காட்டுவாங்க. நாம் விட்டுருவோமா? நம்ம வீட்டு சோத்தை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு நமக்கு மாறு செஞ்சான்னு சொன்னால் நாம் சும்மா விட்டுருவோமா? என்ற எருமை மாடு எங்கள் வீட்டிலேயே நீ எங்கள் வீட்டு உப்பையே சாப்பிட்டுட்டு எங்களுக்கே நீ மாறு சரியா அப்படின்னு சொல்லி அடித்து வெளியே துரத்துவோமா இல்லையா? ஒரு டைம் விடுவோம், சரி ரொம்ப இறக்கசாலிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் விடலாம், 2 டைம் விடலாம். ஆனால் 3வது முறை என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நீ தேவையில்லை, கெட் அவுட், வெளியே போ, இனிமேல் இந்த தெருவுக்கு நீ வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு போய் நீ வரக்கூடாது சொல்லி அனுப்பிச்சுடுவாங்களா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு நாம் எத்தனையோ முறை பாவம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு நான் இத்தனை முறை தாங்க பாவம் செஞ்சேன் எண்ணிருக்க முடியுமா? யாராவது எண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு நான் இத்தனை முறை தான் பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு யாராவது எண்ண முடியுமா? சொல்ல முடியுமா யாராவது? எண்ணிலடங்கா பாவங்களை நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் கொடுத்த குவத்தை வைத்துக்கொண்டு, அவன் கொடுத்த பசாரத் சமாத் கலாம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையாளா இருக்கான் பார்த்தீங்களா? யாரையும் எப்போ தெரிஞ்சிருவான்ப்பா, இப்போ மாறு செய்கிறான் அப்புறமா தெரிஞ்சிருவான், இப்போ மாறு செய்கிறான் அப்புறமா தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் தஆலா அவன் மாறு செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கான கூவத்தையும் சமாஅத்தையும் பசாரத்தையும் கலாமையும் எல்லா விதமான ஹரக்காத்துகளையும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அசைய வைத்து கொண்டே தான் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான். நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு அல்லாஹ் இப்படி தான் காட்டி கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தஆலா தண்டிக்கூடியவன், அல்லாஹ் தஆலா பழிவாங்க போவனாக இருக்கிறான், கஹாராக இருக்கிறான், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான், முல்தராக இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சிஃபத் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனை வெளிப்படுத்தும் போது, தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ குர்ஆன்ல, அதே பாங்கில் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே பாங்கிலேயே
அல்லாஹ் தாலா எவ்வளோ ரஹ்மானா இருக்கிறான். அவனுடைய கருணை பற்றி பேசு. அல்லாஹ் உனக்கு என்ன ஃபஸல் செஞ்சிருக்கிறான் அதை மட்டுமே நீ பேசுப்பா. உலகத்தில் வேற எதை பற்றி நீ பேச தேவையில்லை. உன்னை எப்படி வாழ வச்சிருக்கிறான், உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எந்த நிலைமையில் அல்லாஹுக்கு மாறு செய்தாலும் அவனுடைய ரஹ்மத் உன்னை விட்டு சூழாமல் இருப்பதில்லை. எல்லா நிலைமைகளிலேயும் அவனுடைய ரஹ்மத்துடைய சூழ்தான் இருக்கிறது. அவனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இரு. அதுவே அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும். அது சொல்லி காட்டுவாங்க, சக்கா சொல்லி காட்டுவாங்க, யாரா நீ அதில் செஞ்சா நான் மாட்டிக்குவேன், யாரா நீ அதில் செஞ்சா நீ நீதமாக நடந்து கொண்டா என்று சொன்னால் நான் மாட்டிக்கொள்வேன். ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு நான் சீதவி கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் பாவம் செய்து கொண்டு பாவத்திலே ஊறி திருத்தனாகத்தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு மாறு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் உனக்கு மாற்றமாக நான் உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அதில் எனக்கு செஞ்சிடாத ரப்பே, நீ அதில் எனக்கு செஞ்சிடாத. நீ எனக்கு ஃபஸல் செஞ்சிரு, நீ எனக்கு ஃபஸல் செஞ்சிரு. உன்னுடைய ஃபஸலை பற்றி நான் பேசுகிறேன், உன்னுடைய ஃபஸலை பற்றி நான் பேசுகிறேன். நீ இந்த மக்களுக்கு என்னென்ன ஃபஸல் செஞ்சிருக்கிற என்பதை நான் பற்றி நான் பேசுகிறேன். மறுமை நாளிலே இவன் இப்படி பேசிட்டு இருந்தானே, அல்லாஹ் எவ்வளோ நமக்கு ஃபஸல் செஞ்சிருக்கிறான்னு பேசிட்டு இருந்தானே, இவனே அல்லாஹ் நரகில் போட்டானே அப்படின்னு மற்ற மக்கள் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை பேசிடக்கூடாது. அல்லாஹ் தாலாவுடைய ஃபஸலை பற்றி இவன் எல்லா பக்கமும் பேசிட்டு போனான், அப்படி இப்படி போனான், எல்லா பக்கமும் தமிழ்நாடே சுத்தினான், உலகம் ஃபுல்லாக சுத்தினான், அல்லாஹ் அப்படி ஃபஸல் செய்வான் இப்படி ஃபஸல் செய்வான் சொன்னான். இறுதியில் பார்த்தால் அந்த நபரே நரகத்தில் வந்து கிடக்கிறானே என்று மக்கள் சொல்லிவிடும் அளவுக்கு என்னை ஆக்கி விடாது. உன்னுடைய ஃபஸலை பற்றி நான் பேசுகிறேன் ரப்பே, அந்த ஃபஸலின் காரணமாக உன்னை பற்றி பேசுவதன் காரணமாக எனக்கு நீ ஃபஸல் செஞ்சிரு ரப்பே. அப்படிதான் நம்ம ஷேக் மன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எனவே அல்லாஹு தாலாவுடைய ஃபஸலை நாடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.